அம்மா கல்யாணம் எனக்குமா? அப்போ இறுதி முடிவு நான் தானே எடுத்தாகணும். நீ எதுக்காக இந்த பொண்ணுக்கு இவ்ளோ வக்காலத்து வாங்குற? இந்த பொண்ணு மேல அவ்ளோ பைத்தியமாகி உன்னோட அம்மா முன்னாடியே நின்னு மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுற. அம்மான்னு நினைக்கலனா கூட என்னோட வயசுக்காவது நீ மரியாதை கொடுத்து பேசணும். நீ இந்த பொண்ணை தான் பாக்குறேன்னா இந்த உலகத்தையே பாத்துருக்க. ரியா சொன்னது சரிதான். இந்த மாதிரி பொண்ணுங்க பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுவாளுங்க. And this is my last warning to you. நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அதுக்கப்புறமா இந்த வீட்டோட கதவு உனக்காக எப்பவுமே திறக்காது. அதை மறக்காது. நீங்க என்னோட முடிவை ஏத்துக்கலனால எனக்கு பரவாயில்லமா. நான் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். இட்ஸ் ஓகே. நான் இப்பவே இந்த பொண்ணோட இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போயிடுறேன். வா போலாம். Listen me. நீ எதுக்காக அழுகுற? நீ டென்ஷன் ஆகிற அவளுக்குலாம் எதுவும் இல்லை. என்ன என்கிட்ட எதுவும் இல்லை நீ யோசிக்கிறியா? ப்ராப்பர்ட்டி தான் மேட்ரா. எங்க வேணாலும் நம்ம வீடு கட்டிக்கலாம். எப்போ நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். ஜஸ்ட் டோன்ட் க்ரை, ஓகே? வீடு 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 உங்களுக்கு வீடு தான் எல்லாமே இல்ல. அங்க எனக்கும் ஒரு வீடு இருக்கு. எங்க அப்பா இருக்காரு. எங்க ஃபேமிலில நாங்க 2 பேர் தான். வேற யாருமே இல்ல. எனக்கும் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு பாக்கி இருக்கு. நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதுக்கான தேவையும் நிறையவே இருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைக்கு கூட நான் வரேன். இது மூலமா தான் என் வீட்டு தேவைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியும். ஆனா நீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. நான் தடுக்கலன்னா கெட்டு போயிருக்கோம். அங்க நடந்தது எல்லாமே தப்பு. இனி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தான் சார் இந்த கல்யாணம் முக்கியமானது. ஆனா எனக்கு என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்கெல்லாம் மரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வள்ளியும் ரொம்ப சின்ன டவுன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஈஸியா பரவிடும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உனக்காக இல்ல எனக்காக. நம்ம 2 பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றோம்ல. நான் உங்களை லவ் எல்லாம் பண்ணல. நான் என் அப்பாவை மட்டும் தாங்க நேசிக்கிறேன். எனக்கு எல்லாமே என் அப்பா மட்டும் தான். இது வரைக்கும் அவர் என்ன பாத்துக்கிட்டாரு. இனி அவரை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா நீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நான் எதையும் கெடுக்கல. என்னால எதுவும் கெட்டு போகல. உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நான் கொடுக்கறேன். சரதா, இனில இருந்து நீ, உன்னோட வாழ்க்கை, உன்னோட பிரச்சனை, இது எல்லாமே என்னோடது. அண்ணா 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 என்ன ஆச்சு? ஆர் யூ ஓகே? அண்ணா என்ன ஆச்சுண்ணே? வாண்ணே வந்து உட்காருண்ணே. வாண்ணே உட்காருங்க. என்ன ஆச்சுண்ணே உனக்கு? என்ன காயுது? எப்படி ஆச்சு? ஐயோ கடவுளே, ரத்தம் வருது. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா ப்ளீஸ்? எங்கண்ணா போன? உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? தண்ணி ஊத்து பார்த்து. என்ன இது? எப்படி இவனால அதுல இருந்து தப்பிக்க முடிஞ்சது? இவனை நான் விட போறதில்லை. இவனை கண்டிப்பா நான் கொல்லுவேன். இப்படிலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஆன்டிசெப்டிக் கொஞ்சம் எடுத்துட்டு வா ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போடு. என்ன இது? கையில இருந்த மச்சம் எப்படி போச்சு? அப்படின்னா இவன் அசுரம் இல்லையா? ஹலோ சார், வெல்கம் கைஸ். இந்த கல்யாணம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த மீட்டிங்கே நடந்திருக்காது. கல்யாணங்கிற பேரை சொல்லி தான் பிளான் படி எல்லாமே நடக்குது. அதெல்லாம் சரி, மந்திரி சார் எங்கே போயிட்டாரு? அவர் சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஆனால் எங்கே போனாருன்னு தெரியல. இல்லை யாராவது கடத்திட்டாங்களான்னு தெரியல. நாம ஏதாவது பண்ணி மந்திரியை முதல்ல தேடணும். இன்னொரு பக்கம் நாம இந்த டீலை கண்டினியூ பண்ணி ஆகணும். நான் எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த டீல் பழைய மாதிரியே தொடர்ந்து நடக்கும். இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இனிமேல் இந்த நாடு க்ளோஸ்ன்னு நினச்சிக்கோங்க. முடியட்டும். எனக்கு நாட்டு மேலெல்லாம் எந்த பற்றும் கிடையாது. என்னோட அன்பெல்லாம் பணத்து மேலே மட்டும்தான்.